கௌரவ எதிர்கட்சி தலைவர் திரு இரான் விக்ரமரட்ன, திரு அங்கஜன் ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற விசேட அதிதிகள், பாடசாலை நலன் விரும்பிகள், பாடசாலை மாணவிகள் அனைவருக்கும் முதல்ல இந்த நேரத்திற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Good afternoon all who are gathered here today, the principal, the leader of the opposition, my fellow members of parliament and all the other well-wishers, and particularly the students of this school. இன்றைய தினம் இந்த பிரதேசத்துக்கு, வடமராட்சி பிரதேசத்துக்கு கௌரவ எதிர்கட்சி தலைவர் வந்திருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். இந்த பிரதேசத்திலே இருக்கிற பாடசாலைகளை தான் அவர் பெருமளவிலே சென்று பார்வையிடுகிறார். அவற்றுக்காக நிதி அறிவித்து தேவையான செலவினங்களை செய்வதற்காக மிக அதிக அளவிலான பணத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பாடசாலைக்கும் அப்படியாக உதவி செய்திருக்கிறார். ஆகையினாலே யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். We thank you, honorable leader of the opposition, for the particular interest that you take in education. Even when you have visited Vadavarachi region today, you have gone to schools, and I know you are going to other schools as well. And this is pride of the Jaffna community, the standards of education that they maintained in yesteryears. And after the war devastation, most schools are still struggling to recover from all those effects of the war. இந்த யுத்த காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தின் பெருமையாகிய கல்வி தராதரத்தை அடைவதற்கு பல பாடசாலைகள் பெரும் முயற்சி எடுத்த வண்ணமாக இருக்கிறோம். ஆகவே அந்த விதத்திலே அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்கட்சி தலைவர் முயற்சி செய்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இன்றைய நாளிலேயும் இங்கே வந்திருக்கிற அவரை நாங்கள் வரவேற்று கௌரவித்து அவருக்கான நேரத்தை நான் ஒதுக்க விரும்புகிறேன். ஆகையினாலே இதற்கு மேலே பேசாமல் என்னையும் அழைத்து பேச சந்தர்ப்பம் கொடுப்பதற்காக நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். I don't want to take further time and would like to actually allow the honorable leader of the opposition to address you. But I thank you for receiving me also and giving me this opportunity to address you. Thank you.